அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் ரெஸ்பான்ஸ் என்டிட்டினா என்ன, ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நிறைய ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. ஸோ மொத்தம் 5 வகையாக அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 100லேருந்து 199 இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷனல் மெசேஜ். ஸோ நம்ம எல்லாருக்குமே காமனான சில தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 நாட் ஃபவுண்ட் எரர். நம்ம ஏதாச்சும் ஒன்று தேடும் போது பேஜ் நாட் ஃபவுண்ட், ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளைண்ட் சைட் ரெஸ்பான்சஸ்க்கு 400லேருந்து 499, சர்வர் சைட் ரெஸ்பான்சஸ்க்கு 500லேருந்து 599, சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா 200லேருந்து 299. ஓகேவா? ஸோ ஃபியூ இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 200 ஓகேனா நம்ம ஏதோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சர்வர்லேருந்து டேட்டாவை ஃபிச் பண்ணோம்னா 200 ஓகே. நம்ம எதனாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா நம்ம 201 நம்ம யூஸ் பண்ணுவோம். அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. த ரெக்வஸ்ட் அசீடட் அண்ட் நியூ ரெஸ்பான்ஸ் வாஸ் கிரியேட்டட் அஸ் ரிசல்ட். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு தான் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபியூ இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் என்டிட்டியோட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஜேபிஏ நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த கோட் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஜேபிஏ கிரெட் ஆப்ரேஷன் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மெத்தட்ஸ் ஜேபிஏல டிக்ளேர் பண்ணுறது அண்ட் ஆல்சோ @query இந்த அனடேஷன் பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஓகே ஃபைன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது பாருங்க, கெட் மேப்பிங் என்ன பண்ணுறோம், இதான் ஏபிஐ எண்ட் பாயிண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை ரோல் நம்பர் வச்சு நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஃபெச் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த கோட்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் நம்ம எழுதுனது தான். ஸோ டாம் கேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாம் கேட் ஸ்டார்ட் ஆன் போர்ட் 8080. ஃபைன். ஸோ பாருங்க, லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்க, எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டும் எனக்கு ஃபெச் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஹெச்டிடிபி சிம்பிள் போட்டிருக்காங்க. 200ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட், ஓகேன்றது பார்த்தீங்கன்னா மெசேஜ். ஓகேவா? எனக்கு 200 ஓகேன்னு எனக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்க, நான் இங்கே ரோல் நம்பர் வச்சு நான் ஃபெச் பண்ணுறேன். 1னா இந்த ரோல் நம்பர் 1ஓட ரெக்கார்டு எனக்கு வரணும். ஃபைன், இருக்குது, அதனால எனக்கு வந்துருச்சு. 11 கொடுத்தனா எனக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டிஃபால்ட் ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஃபைன். இன்டீஜரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0வா இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட டிஃபால்ட் டைப். இல்லாத ஸ்டூடெண்ட்க்கு இப்படி இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் பாருங்க, எனக்கு இங்கே 200 ஓகேனே வருது டிஃபால்ட்டாக. இது என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களால் பண்ண முடியும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன், சூப்பர். இப்போ நம்ம ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட்டும் நம்ம பார்த்துடலாம். சப்போஸ் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல. ஸோ ரா பைனரிக்கு பதிலாக ஜேசான். ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் ஜேசான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஜேசான் ரெக்கார்டை நான் ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஜேசான் ரெக்கார்ட் ஃபெச் பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம எடிட் பண்ணலாம். சரியா? நாட் ஃபீமேக், இட்ஸ் ஃபீமேல். ஓகேவா? அண்ட் ஹியர் cloud. ஓகேவா? ஃபைன். இப்போ இதை நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஆர்எல் வச்சுருந்தோம், போஸ்ட் மேப்பிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுருந்தோம். ஓகேவா? ஓகே, சென்ட் பண்ணால் நமக்கு ஆடட்னு வந்துருச்சு. ஸோ ஆட் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? கெட்டில் போனோன்னா எல்லாமே வந்துடும். ஸோ ஆட் ஆயிருக்கு. ஃபைன். ஆட் ஆனதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இதில் நமக்கு 200 ஓகேன்னு தான் வந்துச்சு. அது சி நமக்கு இங்கே 200 ஓகேன்னு தான் நமக்கு இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட. பட் அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் பை ரோல் நம்பர் அந்த இதை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இல்லை. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ளே அதை கொடுக்க போகிறோம் உள்ள. ஓகேவா? ஸோ இதனுடைய ரிட்டர்ன் டைப் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ கண்ட்ரோலரில் இருக்கோம். நமக்கு டேட்டா எங்கேருந்து வருது, நமக்கு சர்வீஸ் லேயர்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ வேர் இஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ், இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலி பண்ணுறது. இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நியூ ஸ்டூடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம நல்லன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? நல். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுன்ற அந்த ரிட்டர்ன் டைப், அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டே எனக்கு கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா எனக்கு நல்லுன்றது மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அதை வச்சு நான் இப்போ வேலிடேட் பண்ண போகிறேன். என்னன்னா, இது ரிட்டர்ன் பண்ணுறத நான் ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு ரெஃபரன்ஸில் நான் வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு. ஓகேவா? இந்த இது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டைப் ஆப்ஜெக்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ண. ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் டைப் ஆப்ஜெக்ட், இல்லைனா நல்லுன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்டே நான் செக் பண்ணிடுறேன். இஃப் ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்,
நமக்கு அப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இல்லை, அதுக்கு நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவேன்னா ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஏன்னா பாருங்க நம்மளோட ரிட்டர்ன் டைப் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை, அதனால நம்ம ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் கோட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். HTTP ஸ்டேட்டஸ் டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும், பட் இங்கே நாட் ஃபவுண்ட் எனக்கு சஜஷன் வருது. ஓகே ஃபைன், நாட் ஃபவுண்ட் 404, அதாவது பேசிக்காக அப்படி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டு அண்ட் தென் HTTP ஸ்டேட்டஸ் டாட் ஓகே. ஓகேவா? இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த அந்த போஸ்ட் மேப்பிங்க்கும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ போஸ்ட் மேப்பிங் நம்ம தான் ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கு வந்து ஒரே பாசிபிலிட்டி தான். ஓகேவா? இங்கே ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இது உங்கள் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தாது, ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி வச்சுருப்பீங்க, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுக்கு இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, பட் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ HTTPனா என்ன, ஸ்டேட்டஸ் கோட்னா என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறது நல்லது. ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்டேஷன் படிக்கிறீங்கன்னா இல்லை ஒரு ப்ராஜெக்டோட சோர்ஸ் கூட ரெஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வழக்கம் போல் நம்ம ஆட் தானே ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம், இந்த ஆட்ன்றதை கொடுத்துட்டோம். அடிஷ்னலாக HTTP ஸ்டேட்டஸ் டாட் நம்ம ப்ரீவியஸாக ஓகேன்னு கொடுத்துரும், பட் என்ன போஸ்ட் மேப்பிங்கில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா கிரியேட்டட்னு கொடுக்கணும், அதாவது 201 இதனுடைய கோட். ஓகேவா? கிரியேட்டட்னு நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம ரீரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எனக்கு டாம் கேட் ஸ்டார்டர்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கெட் ரெக்வஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ 12 இப்போ நம்ம ரீசெண்டாக தான் ஆட் பண்ணோம். ஸோ 12 பார்க்கலாம். 12க்கு எனக்கு 200 ஓகேன்னு வந்துச்சு, எனக்கு டேட்டாவும் வந்துச்சு. 122 என்கிட்ட இல்லை, அதுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். எனக்கு பாருங்க 404 நாட் ஃபவுண்ட்னு வந்துருச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு வந்து தெரியுது இங்கே 122ன்ற ஸ்டூடெண்ட் என்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கோட் மூலயமா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கன்வே ஆகுது. ஓகேவா? இது நம்ம கெட் ரெக்வஸ்ட்க்கு பண்ண சேஞ்ச். இப்போ போஸ்ட் ரெக்வஸ்ட்க்கு நம்ம வந்து பண்ணிடலாம், அதாவது ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இஃப் ஐ சென்ட் எனக்கு பாருங்க 201 கிரியேட்டட்னு வந்துருச்சு, நம்மளுடைய மெசேஜ் வந்து ஆடட்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அண்ட் HTTP ஸ்டேட்டஸ் கோட். ஓகேவா?